இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 20 - 26 முடிய. இயேசு ஆண்டவர் விண்ணகம் செல்வதற்கு முன்னர், பாடுகள் படுவதற்கு முன்னர், தன்னுடைய சீடர்களுக்கு தந்தை கடவுளிடம் மன்றாடுகிறார். சீடர்களுக்காக மன்றாடுகிறார். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. அன்பிற்குரியவர்களே, நாம் மீட்பர் இயேசு உலகிற்கு வந்தது நாம் அனைவரும் ஒன்றாயிருப்பதற்காக, நாம் ஒற்றுமையாய் வாழ்வதற்காக. ஒற்றுமையாய் வாழ்ந்தால் கடவுள் நம்மிடம் வருகிறார். நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தால் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். நாம் ஒற்றுமையாக வாழும் பொழுது கடவுள், தந்தை கடவுளும் ஆண்டவர் இயேசுவும் தூய ஆவியினால் நம்மை வழிநடத்துகின்ற ஆவியானவரும் நம்மில் வந்து குடியிருக்கிறார்கள். கடவுள் நம்மில் வதிகிறார். அதுதான் நமக்கு உள்ளார்ந்த ஆற்றல். நம்முடைய வாழ்விற்கு எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்கள் ஒன்றாயிருப்பார்களாக. எந்த அளவிற்கு நம்மை ஆண்டவர் பிடித்து இழுத்து கொண்டு போகிறார். கடவுளோடு இணைத்து வைக்கும்படி தந்தை கடவுளும் இயேசுவும் ஒன்றாயிருக்கின்ற அளவிற்கு நாம் இயேசுவோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகிறாரே. இதனுடைய விளைவு என்ன? அப்பொழுது இயேசுவை தந்தை கடவுள் அனுப்பினார் என்று நம்பும் உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். நாம் ஒன்றாயிருக்கும் பொழுது, ஒற்றுமையாய் வாழும் பொழுது, அன்பில் நிலைக்கும் பொழுது இயேசுவில் நிலைக்கிறோம். இயேசுவில் நிலைக்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது? இயேசுவிற்கு தந்தை கடவுள் கொடுக்கிற மாட்சியை நமக்கும் கிடைக்கும். இயேசு சொல்லுகிறார், அன்பிற்குரியவர்களே, மாட்சி நமக்கு கிடைக்கிறது என்றால் என்ன பொருள்? நாம் இந்த உலகை விட்டு செல்லும் பொழுது மறு உலகிலே இயேசுவோடு நாமும் அந்த மாட்சிமை மிகுந்த விண்ணக வாழ்வை அனுபவிப்போம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள். நேர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்பானவர்களே, இயேசு நம்மை எவ்வளவு நேசிக்கிறார். அந்த நேசத்தை நாம் வெளிப்படுத்தி நாம் ஒன்றாயிருக்க வேண்டாமா? எல்லாம் வல்லவரே, எங்கள் தகப்பனே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவரே, உம்மோடு எங்களை ஒன்றாக இணைத்து பேசுகிற உம்முடைய திருமகன் கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்பின்படி நாங்கள் வாழ்வதற்கு எப்போதும் 100% முயற்சி எடுப்போமாக. எங்களுடைய முயற்சிக்கு நீரே வெற்றி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.